இந்த கார்த்திக் இப்போ இந்த சொத்து எல்லாத்தையுமே அனுபவிக்கிறதுக்கு அருகதையான ஆளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா, இந்த சொத்துல இந்த கார்த்திக்குக்கு எந்த ஒரு பங்குமே கிடையாது. அதாவது இதுக்கு முன்னாடி இது எல்லாமே நம்ம வெங்கட்ராமனோட தான் இருந்திருக்கலாம். ஆனா, இத பல மடங்கா பெருக்குனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம். கௌதமால தான் இந்த பிசினஸ் இவ்ளோ பெருசாச்சு, சொத்துக்கள் அதிகமாச்சு. அதாவது 1 மடங்கா இருந்தது. இப்போ 100 மடங்கா ஆயிருக்கு அப்படின்னா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கௌதம் மட்டும் தான். கார்த்திக்குக்கு இதுல எந்த ஒரு பங்கும் இல்ல. அப்படி இருக்கும்போது, கார்த்திக் இது என்னோட அப்பா சொத்து அப்படின்ற மாரி சொல்லி, கார்த்திக் வந்து நம்ம கௌதம் கிட்ட இருந்து எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டுட்டு போயிருவாரு. ஏமாத்தி எழுதி வாங்கிப்பாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா இது எல்லாமே நடந்து முடிஞ்சு, இப்போ நம்ம கௌதம், இலக்கியா, ஜானகி, ரேவதி இவங்க எல்லாருமே நார்மல் லைஃப்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம கார்த்திக் இப்போ மனசு மாறி எல்லா சொத்தையுமே அண்ணன் பேர்லயே எழுதி வச்சுட்டான் நீ. இதுக்கப்புறம் எனக்கு இந்த சொத்து, பத்துன்னு எதுவுமே தேவை கிடையாது. எனக்கு அண்ணனோட பாசம் மட்டும் தான் முக்கியம் அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம கார்த்திக் இப்போ எல்லா பத்திரத்திலயும் கையெழுத்து போட்டு கொண்டு வந்து நம்ம இலக்கியா கிட்ட குடுப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. இந்த மாரி சில சமயங்கள் அதாவது சில சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னா, உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது கார்த்திக் வந்து நம்ம கௌதம் மேல பயங்கரமான கோவத்துல இருக்கிறதுக்கான காரணம் முக்கியமா அஞ்சலி. அஞ்சலி தான் கௌதம பத்தி ரொம்பவும் தப்பு தப்பா சொல்லி, கடைசியில இந்த சொத்து எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டுக்க பார்க்குறாங்க, அனுபவிக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாரி சொல்லி, அடுத்தடுத்து வந்து பயங்கரமான கோவத்த ஏற்படுத்துனாங்க. கடைசியில இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு கௌதம ஏமாத்திட்டு கார்த்திக் வந்து போயிட்டாரு. அதே மாதிரி இப்போவும் இந்த ப்ராஜெக்ட் அதாவது எப்படி கிடைச்சாலும் சரி, அதாவது இவர் சொந்த கால்ல நிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. பட் இருந்தாலுமே நம்ம கௌதமோட தயவால மட்டும் தான் இந்த ப்ராஜெக்ட் கார்த்திக்கு கிடைச்சது. அந்த ஒரு டைம்லும் கார்த்திக் இருந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷமாவும், ஹேப்பியாவும் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில கார்த்திக் ஏன் நம்ம இலக்கியா கிட்ட வந்து கொண்டு வந்து அதாவது கௌதம் கிட்ட கூட இந்த பத்திரத்த கொண்டு போய் குடுக்குறது இல்ல. இத எல்லாத்தையுமே அண்ணன் பேருக்கு நான் எழுதி வச்சுட்டேன். எனக்கு இதுல இருந்து ஒரு நயா பைசா கூட தேவையில்ல. நான் எவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு இப்பதான் தெரியுது இலக்கியா நீ அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா இலக்கியா கிட்ட எதுக்காக கொண்டு போய் குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமோட முகத்துல முழிக்கிறதுக்கு கூட நம்ம கார்த்திக்குக்கு தைரியம் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கேட்கக்கூடிய கூடாத பேச்சு எல்லாமே கேட்டு, அதாவது செய்யக்கூடாத வேலை எல்லாத்தையுமே செஞ்சு, கடைசியில இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இல்லையா? அதுவும் இல்லாம கார்த்திக்குக்கே தெரியுது. என்ன பண்றது? ஏது பண்றது? எது பண்ணக்கூடாது? எது பண்ணணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கார்த்திக் எல்லாத்தையுமே கௌதமோட பேருக்கு எழுதி வச்சிருக்க. இப்ப ஏதாச்சும் பிளானோட வந்திருக்கியா? அப்படின்ற மாரி கேட்கும்போது, இல்ல அண்ணி நான் எந்த ஒரு பிளானோடயும் வரல. அஞ்சலிய நான் என்னென்னமோ நெனச்சேன். ஆனா அஞ்சலி இவ்ளோ கேவலமானவளா இருப்பா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அஞ்சலியோட முழு சுயர பத்தியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சொத்துக்காக தான் அஞ்சலி என் கூட பழகிட்டு இருந்திருக்கா. ஆனா அது தெரியாம நான் கௌதம் அண்ணன சந்தேகப்பட்டு கௌதம் அண்ணன வெறுத்தேன். இது எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய கோவம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே இப்பதான் புரியுது. அதே மாதிரி நான் செஞ்ச தப்பு எல்லாத்துக்குமே நான் பிராயச்சித்தம் தேடிக்கிறேன். இதுக்கு முன்னாடியாச்சு எனக்கு பாதி சொத்து, கௌதம் அண்ணனுக்கு பாதி சொத்து கிடைச்சிருக்கும். ஆனா இதுக்கப்புறம் கௌதம் அண்ணனோட முகத்துல கூட முழிக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் எங்கேயாச்சும் போறேன். என்ன விட்டுருங்க அப்படின்ற மாரி சொல்லி கையெடுத்து கும்பிட்டு அந்த பத்திரத்தையும் குடுத்துட்டு இங்கிருந்து கார்த்திக் கிளம்புறாரு. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.